வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் கூட ராகுவோ கேதுவோ, சந்திரனோட ராகுவோ கேதுவோ நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய நிலை, அதாவது கிரகண தோஷம், சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய கிரகண தோஷத்துல இந்த இரண்டு கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு அற்புதமான வாய்ப்பு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:50 மேல் கிரகணம் ஆரம்பமாகுதில்லை. அப்போ இந்த கிரகண அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் எந்த பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறதோ, உதாரணத்துக்கு லக்னத்துல சந்திரன் ராகு கேது நெருங்கிய பாகையில் இருக்குன்னு வைங்க, அப்போ லக்ன பாவம் பாதிக்கப்படுது. அப்ப 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். அப்ப 7ல் இருக்கக்கூடிய சூரியன் ராகு கூடியோ கேது கூடியோ நெருங்கிய பாகையில் இருப்பார். அப்படி 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரம். அப்போ 7ஆம் இடமும் பாதிக்கும், லக்ன பாவமும் பாதிக்கும். இந்த கிரகண தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரகணத்துக்கு கிரகணம் நடைபெறும் காலத்தில் பரிகார பூஜை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபடலாம். சரிங்களா? அந்த வாய்ப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 இரவு 9:50 மேல கிரகணம் ஆரம்பமாகுது. அன்னைக்கு 4 வகையான தானியங்களை வைத்து ஆற்று ஓரமாக, இப்ப கோவை மாவட்டத்தை சார்ந்ததுனால நாங்க கொடுமுடின்னு வச்சுக்கோங்களேன், கொடுமுடியில காவேரி இதுல குளிச்சுட்டு 4 கிரகங்களோட தானியங்களை வச்சு சில பரிகார பூஜை செஞ்சு கிரகண தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்குவோம். அந்த மாதிரி உங்க ஊர்ல இது சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று தயவு செஞ்சு இது செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும். நன்றி, வணக்கம்.